இறையரசை கண்டு உணர அருள்தாரும் ஆண்டவரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நாம் பல அரசுகளையும் அரசர்களையும் பற்றி கேள்விப்பட்டிருப்போம், படித்து மகிழ்ந்திருப்போம். சேர அரசு, சோழ அரசு, பாண்டிய அரசு, பல்லவ அரசு, மொகலாய அரசு, பேரரசு, சிற்றரசு என சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இறையரசை பற்றி அறிந்திருக்கிறோமா? அது எப்படி இருக்கும்? எந்த நாட்டை சார்ந்தது? அது பேரரசா அல்லது சிற்றரசா? இப்படி பல கேள்விகள் நம்மில் எழலாம். இன்றைய நற்செய்தியில் இறையரசு இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. இறையரசு உங்கள் நடுவில் இது செயல்படுகிறது என்று இறைமகன் இயேசு விளக்கி கூறுகிறார். நம்மையும் இறையரசை கண்டு உணர அழைக்கின்றார். அன்பு இறை சமூகமே, பசியும் பட்டினியும், துன்பமும் துயரமும், அநீதி அக்கிரமம், பொய்மை அழிந்து மகிழ்வும் நிறைவும், அன்பும் பகிர்வும், உண்மையும் நீதியும் செழித்து ஓங்குகிறதோ அங்கே இறையரசு மலர்கின்றது. இதை நாம் வாழும் வீட்டில், ஊரில் கட்டி எழுப்புவோம். இறையரசை நம்மில் கண்டுணர்வோம். இறையரசின் மக்களாவோம். இறையரசில் பங்கு கொள்வோம். கிறிஸ்துவில் இணைவோம். இன்று போல் என்றும் நலமுடனும் மகிழ்வுடனும் வாழ என் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.